பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். இந்த வீடியோல என்ன டாபிக் பத்தி நம்ம பார்க்க போறோம்னா, வரக்கூடிய ஜூன் மாதம் 29ஆம் தேதி தேய்பிறை அஷ்டமி. சோ இந்த தேய்பிறை அஷ்டமினாலே பைரவருக்கு தான் ரொம்ப உகந்த நாள். சோ இதுல பைரவர் நமக்கு என்ன மெசேஜ் அண்ட் அட்வைஸ் கொடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம பைரவர் எனர்ஜில இருந்து நம்ம பார்க்கலாம். சோ இப்போ நான் உங்களுக்கு பைல் செலக்ஷன் காட்டுறேன். பைல் நம்பர் 1 இந்த ஒயிட் கலர் கிறிஸ்டல், pile number 2 black color crystal, pile number 3 blue color crystal. So இந்த மூணு கிறிஸ்டல்ல நீங்க எந்த கிறிஸ்டல் சூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத கண்ணை மூடி பைரவரை மனசுல நினைச்சு நீங்க ஏதாவது ஒரு கிறிஸ்டல்ல சூஸ் பண்ணுங்க. எல்லா கிறிஸ்டலுக்குமான மெசேஜும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ உங்களுடைய மெசேஜ் நீங்க பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஓம் பைரவா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த ஒயிட் கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான தேய்பிறை அஷ்டமிக்கு பைரவர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பைல் நம்பர் 1 உங்களுக்கான பைரவருடைய மெசேஜ். ஸோ பைரவர் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னா, எமோஷனலை நீங்க எப்பயுமே உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ணுங்க. அது கோபமா இருந்தாலும் அழகியா இருந்தாலும் இல்ல சந்தோஷமாவே இருந்தாலும் உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ணும். எமோஷனல்ஸை கண்ட்ரோல் பண்ணும். நீங்க எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்றீங்களோ அப்பதான் நீங்க இன்னும் வாழ்க்கையில நிறைய உயர்ந்த நிலைகளை அடைய முடியும். அண்ட் உங்க சுத்தி இருக்கிற மக்களுக்கிட்டையும் உங்களை சுத்தி இருக்கிற கம்யூனிட்டி பீப்புள் ஃபேமிலி இவங்களுக்கு எதிரிலையும் நீங்க ஒரு நல்ல வெல்பீயிங்கா ஒரு நல்ல சிறந்த மனிதரா உங்களால லைக் தோற்றமளிக்க முடியும். சோ அவங்க பாக்குற விதம் மாறும் உங்க மேல. அதனால உங்களோட இமோஷன்ஸ் தான் உங்களுக்கு முதல் எதிரியே. அதனாலதான் மத்த நிறைய கெடுதலான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்குது. சோ அதனால உங்களோட இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்க. சோ அதை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா நீங்க பைரவருக்கு ஒரு விலைக்கு ஏத்தி மாதம் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமியில பைரவர் வழிபடுங்க. சோ இமோஷன்ஸ் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு பைரவர் கிட்ட இருந்து கிடைக்கும். அதுதான் உங்களுக்கு இந்த அஷ்டமிக்கு பைரவர் கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. சோ பைல் நம்பர் 1 உங்களுடைய மெசேஜ் பார்த்துட்டீங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் பைரவா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க. பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பிளாக் கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான தேய்பிறை அஷ்டமிக்கு பைரவர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பைல் நம்பர் 2 உங்களுக்கான பைரவர் மெசேஜ். ஸோ பைல் நம்பர் 2 நீங்க பைல் நம்பர் 2 சூஸ் பண்றதுக்கு முன்னாடி 1 சூஸ் பண்ணலாமா அப்படின்னு நினைச்சிட்டு 2 சூஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் சரி, 1 or 2 அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்தாலும் சரி, ஸோ நீங்க பைல் நம்பர் 1 நீங்க போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அண்ட் பைல் நம்பர் 2 உங்களுக்கான பைரவர் மெசேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கான மாற்றங்கள் கூடிய சீக்கிரத்துல நடக்க இருக்கு. நீங்க அதுக்கு தயாரா இருங்க. அண்ட் அவுட்கம் ஆனது இப்போ நடக்கிற சூழலுக்கு அவுட்கம் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு சாதகமா இருந்தாலும் இல்லைனாலும் பரவாயில்ல, அதை எதிர்கொள்ள ரெடியா இருங்க. அண்ட் அதன் மூலியமா ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட இருக்கு. அண்ட் ரீசெண்ட் டைம்ல நீங்க பைரவரை வழிபட ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா சோ உங்க லைஃப்ல ஒரு மாற்றம் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றதும் இங்க கன்ஃபார்ம் பண்றாங்க. சோ ரொம்ப காலமா நீங்க பைரவரை வழிபட்டுட்டு வந்திருந்தாலும் சரி, நீங்க கேட்ட அந்த மாற்றமானது இனிமே உங்களுக்கு அது கூடிய விரைவுல நடக்க போகுது. சோ நீங்க அதுக்கு ப்ரிப்பேரா இருங்க அப்படின்றதுதான். நீங்க கனவுல என்னெல்லாம் பாத்தீங்களோ, நீங்க என்னெல்லாம் ஒரு ஆசையா நீங்க எதிர்பார்த்தீங்களோ, கற்பனை பண்ணீங்களோ, சோ அது எல்லாமே ரியாலிட்டிக்கு கொண்டு வர போறாங்க. சோ அதுக்கான காலகட்டம் வர போகுது. அதனால நீங்க பைரவர் வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. அண்ட் அந்த மாற்றத்துக்காக நீங்களும் தயாரா இருங்க அப்படின்றதுதான் சோ உங்களுக்கான பைரவருடைய இந்த தேய்பிறை அஷ்டமிக்கான ஒரு மெசேஜா இருக்கு. சோ பைல் நம்பர் 2 நீங்க உங்களோட மெசேஜ் பார்த்துட்டீங்க. கமெண்ட் செக்ஷன்ல ஓம் பைரவா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த ப்ளூ கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கு இந்த தேய்பிறை அஷ்டமிக்கு பைரவர் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம்.
நம்பர் 3 உங்களுக்கான பைரவருடைய மெசேஜ் கார்டு. சோ பைரவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னா, நீங்க பைரவரை வழிபட்டுட்டு இருக்கீங்க, தொடர்ந்து அவருக்கான பூஜைகள் செஞ்சுட்டு இருக்கீங்க. அண்ட் நீங்க அடிஷ்னலா ஒரு விஷயம் செய்யணும், சிவனை நினைச்சு நீங்க மெடிடேஷன் வந்து பண்ணணும். சோ அந்த மெடிடேஷன் ஆனது உங்க லைஃப்ல ஒரு விதை போடுற மாதிரி வந்து அமையும். சோ அதை நீங்க வந்து டெவலப் பண்ண அதை கண்டினியூஸா ஃபாலோ பண்ண சோ அந்த விதை வந்து விருஷமா ஒரு நாள் வந்து மாறும். சோ உங்களோட லைஃப் ஆனது அந்த மாதிரி மாறி இருக்கும். அதனால நீங்க பைரவரை வழிபடுறதோட சேர்த்து சிவனையும் வழிபட்டு முக்கியமா மெடிடேஷன் பண்ணும், தியானம் பண்ணும் சிவனை நினைச்சு. சோ இதை நீங்க செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க லைஃப்ல வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்கிற விஷயங்கள் எல்லாமே, இல்ல ஸ்டார்ட் பண்ண முடியாத சில காரியங்கள் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி நல்ல பெரிய அளவுல உங்களால அதை டெவலப்மெண்ட் கொண்டு போக முடியும். அது நீங்க பெருசா அச்சீவ் பண்ண முடியும். அதனால பைரவரையும் வழிபடுங்க, சிவனை நினைச்சு சிவனை ஒரு குருவா ஏத்துக்கிட்டு நீங்க மெடிடேஷன் டெய்லி தியானம் பண்ணுங்க. சோ இதுதான் உங்க லைஃப்ல நீங்க போடக்கூடிய ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கையான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கும். சோ இந்த விஷயத்த நீங்க ஸ்பிரிச்சுவலா இதை நீங்க செய்யணும், ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுதான் பைரவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த அஷ்டமிக்கான மெசேஜா இருக்கு. சோ பைல் நம்பர் 3 உங்களுக்கான தேய்பிறை அஷ்டமி மெசேஜ் பார்த்துட்டோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் பைரவா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை டைப் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஸோ நேர்களே, இன்னைக்கு வந்து நம்ம தேய்பிறை அஷ்டமிக்கு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பைரவர் மெசேஜ் பார்த்திருக்கோம். ஸோ அது சிவனுடைய ஒரைக்கல் கார்ட்ஸ் வச்சு. ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குன்றத உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பா நீங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுடைய பைலுக்கு ஏத்த மெசேஜை நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ அதுக்கு நீங்க ஓம் பைரவா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாபிக்ல வந்து மீட் பண்றேன். Until then, this is Sarah.